இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என் பணிவான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவரது அன்பை பற்றியும் பார்க்க போகிறோம். யார் எந்த திருச்சபையை பின்பற்றினாலும் அனைவரும் பரலோகம் செல்வது என்பதே நம் அனைவரின் குறிக்கோள். அது ஆர்சி திருச்சபையாக இருந்தாலும், பெண்டிகாஸ்டாக இருந்தாலும், டிஎல்சியாக இருந்தாலும், இசிஐ இது போன்ற சர்ச்சுகள் எதுவாக இருந்தாலும் இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அனைத்து சர்ச்சுகளிலும் சபை ஊழியர்கள் போதிக்கிறார்கள். ஆனால் மக்களாகிய நாமோ பெருமை, சுய கௌரவம் இதை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். இந்த உலக வாழ்வு நிலையானதல்ல. பரலோகம் என்பது நம்மளோட சொந்த வீடு. இது நாம் மாயை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை நிலையற்றது. நமக்கு ஒரு நிரந்தர வீடு பரலோகத்தில் உண்டு. கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு பெயரளவில் ஜாதக நோட்டுகளை வைப்பது, சாஸ்திரம் சம்பிரதாயம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இதெல்லாம் கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத செயலும் செய்து கொண்டு இருக்கிறோம். காலமோ கடைசி காலமாக இருக்கிறது. இவங்க சர்ச்சு பெருசு, எங்கள் சர்ச்சு பெருசு என்று சொல்வதை விட்டுவிட்டு, ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிட்டு, இந்த இந்தியாவிற்கு தோமா என்பவர் வருவார், இயேசுவின் சீடர் வரவில்லை என்றால் நாம் யாருமே கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து, யார் எந்த சர்ச்சுக்கு சென்றாலும் இயேசுவே மெய்யான தெய்வம், அவரின்றி ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை உணர்ந்து, ஒருவரை ஒருவர் குறை கூறாமல் இருக்க நான் மிகவும் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வீடியோவை காணும் ஒவ்வொருவரையும் உன் கரம் கொண்டு ஆசீர்வதியும். உன் இரத்தத்தை தெளியும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ளவர்களையும் ஆசீர்வதியும். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த உடனிருப்பு இருப்பதாக, உம்முடைய வல்லமையுள்ள கரங்கள் தொடுவதாக. இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், வீட்டில் உள்ள நோயாளிகள் அனைவரையும் நோயை குணப்படுத்தும். மாட்சியும் வல்லமையும் என்றென்றே உமக்குரியதே. ஆமென்.